இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம மீல் மேக்கர் குருமா பண்ண போறோம். மீல் மேக்கர்ல குருமா. சூப்பர். சோ மீல் மேக்கர் குருமா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? மீல் மேக்கர், எண்ணெய், கசகசா, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, தனியா, வெங்காயம், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், முந்திரி, உப்பு, இஞ்சி, பூண்டு. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மசாலா அரைக்க போறோம். இதுல வந்து நம்ம கரம் மசாலா பொருட்களை வறுத்து அரைக்க போறோம். சரி, இப்போ மீல் மேக்கர் அப்படி சொல்லி குருமா செய்ய போறோம். இந்த மீல் மேக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வெரைட்டி இருக்கு. பெருசாவும் இருக்கு, குட்டியாவும் இருக்கு. நம்ம வந்து குட்டி எடுத்திருக்கிறோம். இது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இல்ல இந்த இப்ப செய்யக்கூடியது இதுதான் எடுக்கணுமா இல்ல எந்த இதுல எடுக்கிறது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம செய்யற கிரேவிக்கு குட்டி தான் நல்லா இருக்கும். இல்ல வேற எதுவும் பெருசுதான் இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நல்லா வெந்நீல போட்டு ஊற வச்சு அலசிட்டு திரும்பவும் எடுத்துக்கலாம். ஓகே, இதுவுமே நம்ம நல்லா வெந்நீல ஊற வச்சு எடுத்து தனியா வச்சிருக்கிறோம். எவ்வளவு நேரம் ஊறணும்? ஒரு 10 minutes 20 minutes ஊறணும். 10 to 20 minutes. வெந்நீர்ன்றதுனால நார்மல் பச்சை தண்ணியில அது ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் ஊறணும். ஓகே, ஊறிட்டு அப்புறம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சிருக்கிறோம். நல்லா இப்போ எவ்வளவு குவான்டிட்டி ஆக்சுவலி நம்ம எடுத்தோம்? இது வந்து ஒரு 100 கிராம் எடுத்தீங்கன்னா ஊறினதுக்கு அப்புறம் 200 கிராம் வரைக்கும் வந்துடும். ஏன்னா அது நிறைய ஆயிரும். கொஞ்சமா எடுத்தாலே நிறைய கிடைச்சிரும் அது. அதனால அந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சு எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ 100 கிராம் ஆஃப் அதாவது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நம்ம வந்து மீல் மேக்கர் எடுத்துருக்குறோம், அதாவது சோயா சங்க்ஸ். இப்போ அதுக்கான குவான்டிட்டி தான் இப்போ நம்ம இதில் எவ்வளவு வெங்காயம்? இது வந்து சின்ன வெங்காயமும் வச்சிருக்கிறோம் அரைக்கிறதுக்கு, பெரிய வெங்காயமும் குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து நம்ம போட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ 100 கிராம்க்கு எவ்வளவு எடுக்கணும்? ஒரு 15 இருந்து 20 வெங்காயம் சின்ன வெங்காயம் அளவுக்கு தேவைப்படும். ஒரு பெரிய சைஸ் பல்லாரி அளவு தேவைப்படும். ஓகே, தக்காளி இதுல நம்ம கிடையவே கிடையாது. நம்ம எல்லாமே வெங்காயம் 2 டைப் ஆஃப் வெங்காயத்தை தான் நம்ம வந்து இதுல யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம், இன்னொன்னு பெரிய வெங்காயம். ஓகே, சோ இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எண்ணெய் விடாம மசாலா பொருட்கள் எல்லாம் வறுக்க போறோம். லைட்டா இதுவும் வேணுமா? ரெண்டும் இல்ல, இது போதும். இது மட்டும் போடுறோம். இப்போ நம்ம லைட்டா மசாலா பொருட்களை வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சீரகம். இதுல வந்து எண்ணெய் சேர்க்க வேண்டாம். எண்ணெய் சேர்க்காம பிளைனாவே அரைக்க போறோம். ஒரு மசாலாக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு கொஞ்சம், அப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு தனியா சேர்த்துட்டு கூடவே பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு கடல் பசின்னு சொல்லுவோம்ல, அது ஒரு சின்ன துண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். அவ்வளவுதானா? இது கூட முந்திரியும் சேர்க்க போறோம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி வந்து இது கூடயும் சேர்க்கலாம், இல்ல வெங்காயம் வதக்கி அது அரைக்கும் போது அது கூடயும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டா வறுத்துட்டு அரைக்க போறோம். கசகசா சேர்க்கணும். இது கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். கசகசா வந்து ஃபர்ஸ்டே சேர்க்க வேண்டாம், லைட்டா வறுத்துட்டு அதுக்கப்புறமா. ஏன்னா அந்த தனியா வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கசகசா வந்து சீக்கிரமா வறுத்துரும். அதனால இதை லைட்டா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். வறுத்து செய்யறதுனால வேற ஒரு ஃபிளேவர் கிடைக்கும். நீங்க வந்து வறுக்காம அரைக்கும் போது அது ஒரு ஃபிளேவரா இருக்கும். வறுக்காம கூட நம்ம செய்யலாம், ஆனா வறுத்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். அப்போ வறுத்து அப்பவே செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப நல்லா வறுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் அளவு கசகசா இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடும். லைட்டா அந்த சூடுலயே வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது பொடிக்கணுமா? இது பொடிக்கணும், தண்ணி விடாம பொடிக்கணும். இதை எடுத்துடலாம். முந்திரியும் போடணும் நீங்களே? முந்திரி இதுலயும் சேர்த்துக்கலாம், வெங்காயத்திலயும் சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம் தான். முந்திரி வந்து வறுக்கணும்னு இல்லை, அந்த சூட்டோட போட்டாலே போதுமா இருக்கும். ஓகே, ரெண்டு விதமா நம்ம வந்து அரைக்கிறோமா இப்போ? 2 விதமா அரைக்க போறோம். இது வந்து பவுடரா மசாலாக்காக. ஓகே ஓகே, நம்ம வெங்காயம் வந்து வதக்கி அது கிரேவிக்காக, அந்த குருமாக்காக விழுதா அரைக்க போறோம். ஆஃப் பண்ணிட்டோமா? ஓகே, இப்போ மறுபடியும் இதை போட்டு வதக்க போறோம். இப்போ இதை இருக்கட்டும்.
இதை அப்படியே வந்துட்டு இந்தாங்க. இப்போ இதுலயே எண்ணெய் ஊத்திட்டு என்ன ரீஃபைண்ட் ஆயில். ஓகே, இல்ல அவங்கவங்க என்ன குக்கிங் ஆயில் என்ன குக்கிங் ஆயிலும் அது வேணாங்களோ பண்ணிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் அதிகமாவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுல சின்ன வெங்காயம் ஒரு 10ல இருந்து 15 அளவு. இது தனியா அரைக்கணும், இது தனியா இது வந்து பவுடர் மாதிரி. அதுல தண்ணி சேர்க்க கூடாது, மசாலாக்காக. இது வந்து நம்ம கிரேவிக்காக. இது கூடவே பூண்டும் இஞ்சி ஒன்னாவே போட்டுடலாமா? ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், 2ல இருந்து 3 காரத்துக்கு தகுந்த மாதிரி. நமக்கு எவ்வளவு காரம் வேணுமோ ஓகே இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி அரைக்க போறோம். இது வந்து விழுதா அரைக்கணும். நல்லா வதக்கிட்டு இப்போ சின்ன வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்கு, பெரிய வெங்காயம் தான் நம்ம வந்து மசாலாக்கு அப்படி குருமா அப்படியே சேர்க்க போறோம். அதனால அதை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட் வந்து எண்ணெய் விடாம வெறும் சட்டியில தனியா, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, பிரியாணி இலை, கல்பாசி, அப்புறம் முந்திரி, இதெல்லாம் வந்து நல்லா வெறும் சட்டியில போட்டு வறுத்து எடுத்துட்டு அதனுடைய பச்சை வாசனை இந்த கலர்லாம் மாறினதுக்கு அப்புறமா எடுத்து தனியா வச்சிருக்கிறோம். இதை வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தண்ணி விடாம பொடி பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் விட்டு அதுல சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அரைக்கணும். இது வந்து விழுத அரைக்கணும். வெங்காயம் இருக்குதுன்னும் போது ஆஃப்கோர்ஸ் தண்ணியா தான் அது வந்து ஆகும். ஸோ அதனால அதோட சேர்த்து மீதி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து வைக்கிறோம். இப்போ இதுல ரெண்டுத்துலயுமே நம்ம உப்பு போடல. இது வந்து அப்படியே விழுத அரைச்சிட்டு அப்புறமா குருமா செய்யும் போது நம்ம பண்ணிக்கலாம். தக்காளி இல்லாத குருமா, அதுக்குதான் இதை அரைச்சி விழுதாக்கி நம்ம பண்றோம். ஆமா, அந்த ஒரு கிரேவி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அரைச்சு செய்யறது. இப்போ இதுல மசாலா தான் இந்த இருக்கே, இதுதான் நமக்கு மசாலா. இதுல வேற எதுவும் சேர்க்க போறது கிடையாது. இப்ப அரைச்ச அந்த பொடி பண்ணதுதான், அரைச்ச பொடி தான் மசாலா. காரத்துக்கு பச்சை மிளகாய். ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை வந்து நாங்க ஆற விட்டு விழுதா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டை வந்து விழுதா அரைச்சு எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொடி, அதாவது தனியா, கரம் மசாலா பொருட்கள், முந்திரி, கசகசா இது எல்லாத்தையுமே வந்து ஆற விட்டுருக்கோம். இதை வந்து பொடிச்சு எடுத்துட்டு வந்துடும். 2 விதமா வந்து ஒண்ணு வறுத்து பொடிச்சோம், இன்னொன்னு வதக்கி அரைச்சோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 2வதா எண்ணெய் விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிட்டு அதை தண்ணி விட்டு நல்லா அரைச்சி விழுதா எடுத்தாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து வெறும் சட்டியில எண்ணெய் எதுவுமே விடாம கரம் மசாலா பொருட்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அப்புறம் முந்திரி, கசகசா, தனியா இதெல்லாம் வந்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து பொடிச்சு எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இந்த 2 ஐட்டத்தை வச்சுதான் நம்ம வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாமா? இப்போ வந்து நம்ம இதுல தாளிசத்துக்கு கொஞ்சமா சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு இது லைட்டா பொரிஞ்சு வரும்போது நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். லைட்டா சூடாகுது. இப்போ வந்து நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் இதை ஒன்னா சேர்த்துட்டோம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம்.
இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச விழுத இதோட ஒண்ணா சேர்க்கணும். இதுல வந்து நம்ம தேங்காய் சேர்க்க போறது இல்ல. உங்களுக்கு தேங்காய் வேணும்னாலும் நீங்க ரொம்ப தண்ணியா இருக்கு அப்படின்னா, இல்ல ஒருவேளை தண்ணியா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா மட்டும் நீங்க தேங்காய் சேர்த்து அரைச்சு ஊத்திக்கோங்க. இது தக்காளி இல்லாம போது அந்த தக்காளிக்கான அந்த ஒரு லைட் டேமரண்ட் அந்த ஃபிளேவர் இல்ல அது வராது. நம்ம மஞ்சள் தூள் மட்டும் தான் சேர்க்க போறோம். மற்றபடி கலர் வந்து இது கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு அந்த கலர் வேணும் அப்படின்னா நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இல்ல தக்காளி உங்களுக்கு சேர்க்கணும் அப்படி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அரைக்கும் போதே நீங்க தக்காளி அரைச்சிக்கலாம். ஓகே. இல்ல இதுல கூட சேர்த்துக்கலாம். நம்ம பொடியை கட் பண்ணி வதக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அது பிடிக்கும், கண்டிப்பா எனக்கு தக்காளிக்கு ஒரு ஃபிளேவர் வேணும் அப்படிங்கிறப்ப மட்டும் நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல இந்த மாதிரியே நீங்க ட்ரை பண்ணா இதோட ஃபிளேவர் ஒரிஜினலா கிடைக்கும். கொஞ்சம் வதங்கினது கலர் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எதுவும் வதக்க போறது கொதிக்க வைக்க போறது இல்ல. அதனால நம்ம அதை போட்டு கொதிக்க வைக்கிறது இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இதுலயே வதக்கிறதுக்கு ஃபர்ஸ்டே வதக்கி அரைச்சாச்சு. வதக்கி அரைச்சு வேற எதுவும் போட்டு பண்றதுக்கு இல்ல. நேரா மீல் மேக்கர் தான் போடணும். இந்த அரைச்ச விழுத ஊத்திட்டு அதுக்கப்புறமா மீல் மேக்கர் போடணும். இப்போ இதுல இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எதுவுமே வந்து வெளியில எடுக்கணும் மாதிரி அப்படிலாம் இல்ல. ரொம்ப கம்மியும் கூட. மேபி இதுல வந்து போட்டு அரைக்கிறதுல நம்ம வந்து இது பண்ணது மாதிரி இருக்கும். பட் அது வந்து ரெகுலரா நம்ம ஒரு மிளகாய் தூளோ ஏதாவது பண்றது வந்து அதெல்லாம் போடக்கூடிய. அப்படி இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு வறுக்கிறதுக்கு இல்ல அப்படின்னா கூட நீங்க கரம் மசாலாவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி இப்போ வறுத்து திரிச்சு பண்றது ஒரு ஃபிளேவர்னா நீங்க அது இல்ல ஸ்டோர் பண்ணி வச்சதுல போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ இன்ஸ்டன்டா செஞ்சு போடும்போது அதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடுதலான ஒரு ஃபிளேவர் டேஸ்ட். இப்ப இது நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்ச விழுத ஃபர்ஸ்ட் அரைச்ச விழுது வெங்காயம் விழுது, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூட தண்ணியை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட உப்பும் மஞ்சத்தூளும் மட்டும் சேர்த்துக்கோம். இப்போ வந்து குருமாக்கு தேவையான அளவு உப்பு இது வரைக்கும் நம்ம சேர்க்கல. ஆமா, ஃபர்ஸ்ட் வதக்கும் போது கூட சேர்க்கல. இப்பதான் நம்ம சேர்க்கிறோம். உப்பு தேவையான அளவு, மொத்த குழம்புக்கும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள். இது வரைக்கும் ஒயிட்டா இருக்கிறது அந்த எல்லோ டோனுக்காக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுல வந்து நீங்க உங்களுக்கு காரம் காணுமா அப்படி பாத்துக்கோங்க. இல்ல எனக்கு காரம் பத்தாது அப்படின்னா பச்சை மிளகாவை நம்ம வதக்கி கூட சேர்த்துக்கலாம். நம்ம இப்ப வெங்காயம் வதக்கணும்ல, அது கூட பச்சை மிளகாய் கூட. ஏன்னா இப்ப இந்த வெங்காய விழுதுல தான் பச்சை மிளகாயை நம்ம வந்து அரைச்சு போட்டிருக்கிறோன்றதுனால காரம் உப்பு இப்ப நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டா கொதிச்சு வரும்போது மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சோயா சங்க்ஸ். ஓகே, இப்போ திறந்துருக்கலாமா இல்ல மூடி? இல்ல, திறந்து இருக்கட்டும். ஒரு லைட்டா நமக்கு மண்சட்டின்றதுனால சீக்கிரம் சூடு வந்துரும். லைட்டா சூடு வந்த உடனே நம்ம அதை சேர்த்துட்டு அப்புறமா மூடி வச்சுக்கலாம். இப்பவே போடக்கூடாதா? லைட்டா கொதிச்சதுக்கு அப்புறம் மீல் மேக்கர் வந்து மசாலா செய்யணும்ல நமக்கு. ஓகே, அதனால மசாலாவை சேர்த்துட்டு அதோட மீல் மேக்கரை ஒன்னா ரெண்டுத்தையும் போட வேண்டியதான் அடுத்தடுத்து. அது குக்கிங் டைம் எவ்வளவு நேரம் ஆகும்? மீல் மேக்கர் வந்து ஒரு ஏற்கனவே நம்ம வெந்நீல போட்டிருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்துலயே வெந்துரும். ஏற்கனவே வேக வச்சுதான் வச்சிருக்கோம். வெந்நீர் நல்லா சாஃப்டா தான் இருக்கும். வேக வச்சுதான் வச்சிருக்கிறோம். இந்த மசாலா கிரேவி இதுல இறங்குறதுக்காக மட்டும்தான் நம்ம குக்கிங் டைம். மத்தபடி இதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகாது. லைட்டா சூடு வந்தோடனே மசாலாவே பாக்குறது கொஞ்சம் மோர் குழம்பு மாதிரி இருக்கு. ஒரு ஃபிளேவர் வராது. ஃபிளேவருக்கு சொல்லல. ஓகே, அது கலர் அப்படி இருக்கு. இந்த கலருக்கும் அதுல மேல இருக்கிறதுக்கு அப்படி சொன்னேன் நானு. ஃபிளேவர் ஸ்மெல்லுக்கு இல்ல. ஸ்மெல் வந்து உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா உடைய வெங்காயம் இதுல கலர் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நம்ம தக்காளி சேர்க்காததுனால ஒரு கலர்ல இருக்கு. இப்ப இதுல மீல் மேக்கர் மட்டும் போடாம வேற ஏதாவது காய்கறிகள் கூட
போடலாம். இல்ல வேற எதுவுமே சேர்க்க போடக்கூடாது. முடியாது. மீல் மேக்கர் மட்டும்தான் இதுல சேர்க்க முடியும். இல்ல நீங்க இது கெட்டியா வச்சிருந்தீங்கன்னா கூட உருளைக்கிழங்கு அந்த மாதிரி நம்ம காய்கறியை சேர்க்கலாம். இது மீல் மேக்கர் கூட எதுவுமே சேர்க்க முடியாது நம்மளால. ஓகே. இப்போ லைட்டா அப்படியே லைட்டா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து மசாலா சேர்க்கலாம். ஓகே. ஏற்கனவே வறுத்து திரிச்சதுனால ரொம்ப ஸ்மெல் இருக்காது. நம்ம அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீல் மேக்கரையும் சேர்த்தலாம். இது கொஞ்சம் தண்ணியா தெரியும். ஆனா மீல் மேக்கர் சேர்த்து ஊற வைக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். இப்போ போட்டுடலாம். குருமான்றதுனால இந்த இப்படிதான் இருக்கணும், கரெக்டா இருக்கும். இதையும் ஒன்னா சேர்த்துட்டு நல்லா புளிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இதுல தண்ணியோட சேர்த்தீங்கன்னா அதுல இருக்கிறத உரியாது உங்களுக்கு. நல்லா புளிஞ்சிட்டு போடும்போது அதுல இருக்கக்கூடிய டேஸ்ட் எல்லாம் அப்பதான் இந்த மீல் மேக்கர்ல ஏறும். ஆக்சுவலி தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இது போட போட ஃபுல்லா டைட்டன் ஆயிடும் போல இருக்குது. ஆமா, அதனால நல்லா புளிஞ்சிட்டு போட்டீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு உரியும். இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு மீல் மேக்கர்ல நல்லா இறங்கணும். மீல் மேக்கருடைய ஃப்ளேவர் எல்லாமே வந்து இந்த குழம்புலயும் இறங்கணும். ஓகே. ஸோ மீல் மேக்கரை வந்து போட்டாச்சு. திறந்தே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். ஓகே. மீல் மேக்கரை வந்து போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ அந்த மசாலாவோடைய ஃப்ளேவர் ஃபுல்லாக சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். அதுக்கான டைம் கொடுத்துரும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுவே ஓகே தானே? இதுக்கு மேல தேங்காய் அரைச்சு இல்ல, ஊத்தணும். உங்களுக்கு குவாண்டிட்டி அதிகமா வேணும், தண்ணி ஆயிருச்சு அப்படின்னா மட்டும் இது நமக்கு கரெக்டா இருக்கும். நீங்க வந்து இப்போ இந்த திக்னஸ் இல்ல, உங்களுக்கு தண்ணி அதிகமாயிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணா மட்டும்தான் நான் உங்களை ஊத்திக்க சொன்னேன். ரொம்ப தண்ணியா சில பேர் அந்த கவனிக்காம தண்ணி ஊத்திட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தா மட்டும் நீங்க தேங்காய் வேணா ஊத்திக்கோங்க. இல்ல குவாண்டிட்டியும் அதிகமா வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணா, நம்ம இப்போ கொஞ்சமா செய்யறோம் அப்படின்னா இதுக்கு ஓகேயா இருக்கும். எனக்கு இந்த சட்டி ஃபுல்லா வேணும் அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நீங்க தேங்காய் அரைச்சு ஊத்துனீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதுல கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும்னா கரெக்டா வந்துடும். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. குக்கிங் டைம் போதுமா மீல் மேக்கருக்கு? இது அப்படியே நம்ம மண் சட்டின்றதுனால ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாலே நம்ம கரெக்டா வந்துடும். சிம்ல வச்சுட்டு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மற்ற சட்டினா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிருங்க. மண் சட்டின்றதுனால மூடி வச்சிருந்தீங்கன்னா கரெக்டா வந்துடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். இந்த மண் சட்டின்றதுனால நம்ம ஆஃப் பண்ணிருக்கிறோம். ஏன்னா இப்ப நாங்க திறந்து பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து உள்ள கொதிச்சுட்டு தான் இருக்கும். ஏன்னா மண் சட்டி இது அப்படியே அந்த ஹீட் வந்து ஃபுல்லா அப்படியே அப்சர்வ் ஆயிருக்கும். அதுக்காக. அண்ட் இது வந்து எதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம்? இது வந்து நம்ம சப்பாத்தி வெரைட்டிஸ்க்கு எல்லாமே நல்லா இருக்கும். தோசை ஐட்டம்ஸ்க்கும் நல்லா இருக்கும். சாப்பாடுக்கு அவ்வளவு தூரம் எடுக்காது. தோசை ஐட்டம், சப்பாத்தி, இடியாப்பம் அதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். புலாவ், ஆப்பம், இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஓகே. இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி, பராத்தா, நான், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் நல்லா இருக்கும். மோஸ்ட்லி டிஃபன் ஐட்டம்ஸ். ரைஸ் வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் புலாவ், கீ ரைஸ் அந்த மாதிரி ரைஸ் இதுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய மீல் மேக்கர் குருமா வந்து சத்தம் போட்டுட்டே இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு. ஸோ இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்குல்ல, எடுத்துடலாமா? ஓகே, பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ வரைக்கும் கொதிச்சிட்டு தான் இருக்கு. அதனால நம்ம ஆஃப் பண்ணி கரெக்டா இருக்கும். வேற கரண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்து அப்படியே இதுவாகுது. நீங்க வந்து மீல் மேக்கரை ஃபர்ஸ்டே நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா ஸ்மெல் இல்லாம இருக்கும். சில பேர் மீல் மேக்கர்னா ஸ்மெல் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா வேக வச்சுட்டு அலசிட்டீங்கன்னா, வேக வைக்கிறதுனா நீங்க ஸ்டவ்ல வச்சே வேக வைக்கணும் அப்படின்ட்டு இல்ல. நீங்க சுடு தண்ணி, அதாவது வெந்நீர்ல வந்து நல்லா ஊற விட்டீங்கனாலே
அதுவே உங்களுக்கு நல்லா வெந்துரும். cook ஆயிடும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை லைட்டா தண்ணி, நார்மல் தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ சுட சுட நம்மளுடைய மீல் மேக்கர் குருமா ரெடியா இருக்கு. டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. வாணலி சூடானதுக்கு அப்புறமா கசகசா, சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சி பூ சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா முந்திரியும் சேர்த்து இதை நல்லா பொடி பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதே வாணலியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி இதை தனியா எடுத்து ஆற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்ப அந்த வாணலிலேயே கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்ப இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காய விழுதை இதோட ஒன்னா சேர்த்து கலந்து விட்டு இது கூட உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்ப இது நல்லா கொதிச்சு வரும்போது பொடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவையும் இதோட ஒன்னா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது கூடவே ஊற வச்சிருக்கிற சோயா சங்க்ஸை நல்லா இருத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான சோயா சங்க்ஸ் குருமா தயார்.